என் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? அழகா தெரியுதுங்க. சூப்பரா இருக்குது. நான் கான்சியஸ் பேசுறதும் நல்லா கேக்குது இல்லையா? அருமையா கேக்குதுங்க. ஓகே. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த விளக்கப்பட காட்சியை குரு சூக்கும உருவில் வந்து வழி நடத்துவாராக. வாழ்க வளமுடன். இறைநிலையின் பேரறிவை தத்துவத்தை தெளிவாய் எவராலும் மொழி மூலம் விளக்க முடியாது. முறையாக எப்பொருளும் இயங்குதற்கு ஏற்ற உருவமைப்பு, குணம், காலம், ஒழுங்கமைப்பு எல்லாம் நிறைவாக தவறு இன்றி எவ்வியக்கம் அதிலும் நேர்மையோடு நிகழ்த்தும் ஒழுங்காற்றலே அறிவாம். மறைபொருளாய் அமைந்த இந்த மா அறிவுதனை நாம் மதிப்போடு இறைநிலையின் பேரறிவு என்போம். வாழ்க வளமுடன். எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒழுங்காற்றலை தான் பேரறிவு என்கிறோம். தோற்ற பொருட்களில் அமைப்பு, துல்லியம், ஒழுங்கமைப்பாக இயக்க நியதி வழுவாது செயல்புரிவது பேரறிவு. உயிரினங்களில் அமைப்பு, துல்லியம், ஒழுங்கு, உணர்தல், துய்த்தல், பிரித்து உணர்தல் என்ற 6 தன்மைகளாக ஒழுங்காற்றலாக செயல்புரிவது பேரறிவு. இந்த 6ஓடு மனித பிறவியில் சிந்தனை ஆற்றலோடு கூடிய இயக்க நியதிதான் பேரறிவு. பிரபஞ்சத்தில் உள்ள விண்துகளோ, கோள்களோ, நட்சத்திரங்களோ ஒன்றை ஒன்று மோதாமல் அதனதன் பாதையில் அந்தந்த காலத்தோடு நியதி மாறாமல் சுற்றி வருகின்ற இயக்க ஒழுங்கே இறைநிலையின் பேரறிவு. அணுக்கள் ஒன்றோடொன்று சேர்வதற்கும் பிரிவதற்கும் ஒரு இயக்க நீதி. இத்தனை அணுக்கள் சேர்ந்து இயங்கினால் இன்னின்ன ரசாயனத்தை அது மையத்தில் இருந்து வரக்கூடிய காந்த அலை உற்பத்தி செய்யும் இறைநிலையினுடைய பேரறிவு. இவ்விளக்கப்பட காட்சியில் நுண்ணணுவில் பேரறிவின் செயல்பாட்டினை பார்க்கலாம். இது அருட்தந்தை அவர்களின் பிரபஞ்சத்தின் மாதிரி. ஒரு பழகு பார்வை. இந்த படத்தில் நடுவே பந்து போன்ற அமைப்பு நமது கண்களுக்கு தெரிகின்ற பேரியக்க மண்டலம். இதன் ஆரத்தின் அளவு 18,100 கோடி ஒளி ஆண்டுகள். அடுத்து இந்த இரண்டாவது அடர் பிங்க் வட்டம் நமது கண்களால் கவனிக்கக்கூடிய, ஆனால் இன்று வரை தொடர்பு கொள்ள முடியாத, அடைய முடியாத பேரியக்க மண்டலம். இதன் ஆரத்தின் அளவு 46,500 கோடி ஒளி ஆண்டுகள். இறுதியாக நீளத்தில் உள்ள பேரியக்க மண்டலம் பார்க்கவும் முடியாது. இதன் ஆரத்தின் அளவு 61,100 கோடி ஒளி ஆண்டுகள். இவ்வளவு பிரம்மாண்டமான பேரியக்க மண்டலத்தை வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, பேராற்றல், பேரறிவு, காலம் ஆகிய தன்மைகளை கொண்ட சுத்தவெளி சூழ்ந்தழுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் பந்து போல் உள்ள பிரபஞ்சத்தை சுத்தவெளி சூழ்ந்தழுத்திக் கொண்டுள்ளது. அந்த பேராற்றலின் பேரறிவு பற்றி நுண்ணணுவியலில் பார்க்கலாம். பிரம்மாண்ட நட்சத்திரம் ஆடியோ கிளியரா இருக்கம்மா. இப்ப கேக்குதாம்மா? ஓகே ஓகே. பிரம்மாண்ட நட்சத்திரம், கருந்துளை, ஈர்ப்பு விசை, கோள்கள், பேரியக்க மண்டலம் என்று பெரிது, பெரிதினும் பெரிது என்று விளக்கப்படுவது கிளாசிக்கல் பிசிக்ஸ். அணுக்கள், அதற்குள் உட்கரு, அதற்குள் சப் அட்டாமிக் பார்ட்டிகள், அதற்குள் ஒற்றை ஸ்ட்ரிங்,
அதிலும் நுணுக்கமாக வெறும் எனர்ஜி ஃபார்ம் என சிறிது சிறிதினும் சிறிது என்று விளக்கம் கொடுப்பது குவாண்டம் பிசிக்ஸ். குவாண்டா என்பது லாட்டின் மொழியிலிருந்து வந்தது. ஹவு மச் அதாவது எத்தனை, எவ்வளவு என்று பொருள் தருவது. இதனை தூய தமிழில் நுண்ணணுவியல் என கூறலாம். இறைநிலை பரமாணு பரமாணுக்கள் கூடியதோர் தொகுப்பாம் விண். இறைநிலை பரமாணு பரமாணுக்கள் கூடியதோர் தொகுப்பாம் விண்கள். இறைவெளியில் விண் சுழல வெளியழுத்த விளைவாக விண் கரைய அக்கரைசல் வெளியேற அனைத்தழிகள் காந்தமாச்சு. மறைபொருளாம் காந்தமென்ற நுண்துகளின் தன் மாற்றம் அழுத்தம் முதல் 5 முடிவு நிலை மனமாம். குறைவில்லா இயற்கையதன் தன் மாற்றச் சீரதனை மேற்சொன்ன வரிசையிலே வைத்து மனப்பாடம் செய்வீர். இது நமது அருட்தந்தை அவர்களது பாடல். ஆதி நிலையான சுத்த வெளியிலிருந்து அந்தமாகிய மனம் வரை தன்மாற்றத் தொடரை விளக்கும் செறிவான பாடல். இந்த ஓட்ட விளக்கப்படம் ஒரு ஒப்பீட்டு ஆய்வு. அருட்தந்தையின் தன்மாற்றத் தொடரையும் அறிவியல் முன்னேற்றத்தினை. மேலே உள்ள 3 நிலைகளும் மறைபொருள் நிலை. தவ வலிமையில் உணர்ந்து அருட்தந்தை அவர்கள் நமக்கு அளித்துள்ள மறைபொருள் பற்றிய உண்மை விளக்கம். அறிவியல் இன்னும் தடம் பதிக்காத நிலை. நடுவில் உள்ளது நுண்ணணு நிலை. யாராவது ஸ்கெட்ச் வச்சு கிறுக்குறாங்களா? எனக்கு ஏன் யாரோ ஓபன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு எங்க ஸ்ட்ரைக் ஆகுது பிக்சர். இருங்கம்மா. என்ன சொல்றீங்க? யாரோ உள்ளார இல்ல, கிறுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு யாரோ கிறுக்குறாங்க அந்த படத்தின் மேல. அது யாரு குணசேகரன்னு வருது. வேலையெல்லாம் பண்றது? இந்த கிறுக்குத்தனமா கைய வைக்கிறது, அதுல பென்சில்ல கைய வச்சு அது போட்டீங்கன்னா மார்க் ஆகுமா? தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்க. அது இருங்க, யாருன்னு கண்டுபிடிச்சு முதல்ல ரிலீவ் பண்ணி விட்டுறலாம். முதல்ல அவங்கள உள்ளார வச்சிருக்கிறதே தப்பு. படத்துல கிறுக்கி வச்சிருக்காங்க. அதேதான் இந்த பென்சில்ல கைய வச்சுட்டு நோண்டிட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் இது வேணும்னே செய்யறாங்க. நீங்க இப்ப செய்யுங்க, நான் பாத்துறேன். யாரு நோண்டுறாங்க பாக்குறேன். நீங்க பேசுங்க. குணசேகரன்னு பேர் வருது ஐயா. யாருங்க? குணசேகரன்னு பேர் வந்தது அந்த இதுக்கு கீழே. இப்ப கூட வருது, குணசேகரன்னு வருது. குணசேகரனா ஏபிடின்னு வருது. தெரியாம பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. நான் ஆரம்பிக்கிறேன். வாழ்க வளமுடன். வெயிட்டிங் ரூம்ல தூக்கி போட்டேன். இப்ப திருப்பி நான் அந்த விளக்கப்படத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த ஓட்ட விளக்கப்படம் ஒரு ஒப்பீட்டு ஆய்வு. அருட்தந்தையின் தன் மாற்ற தொடரையும் அறிவியல் முன்னேற்றத்தினையும் விளக்கும் ஆய்வு. மேலே உள்ள 3 நிலைகளும் மறைபொருள் நிலை. அருட்தந்தை தவ வலிமையில் உணர்ந்து நமக்கு அளித்துள்ள மறைபொருள் பற்றிய உண்மை விளக்கம். அறிவியல் இன்னும் தடம் பதிக்காத நிலை. நடுவில் உள்ளது நுண்ணணு நிலை. இதுவே நாம் இன்று இந்த விளக்கப்பட காட்சியில் பார்க்க போகும் நிலை. அருட்தந்தை அவர்கள் பரமாணுக்களின் தொகுப்பான விண்ணே சுழல் விரைவு வேக வித்தியாசத்தால் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என மாற்றம் கொண்டு இறுதியாக ஆற்றல் தீரும் தருவாயில் கருந்துளையாக மாறி சுத்த வெளியாகிறது என்கிறார். அறிவியல் WIMP எனப்படும் வீக்லி இன்டராக்டிங் மாசிவ் பார்ட்டிகல் எனும் சப் அட்டாமிக் பார்ட்டிகல் வரை முன்னேறியுள்ளது. நியூட்ரான், புரோட்டானை விட இவை அதிக நிறை கொண்டவை. இவை ஒளியுடன் தொடர்பு கொள்ளாததால் இவற்றை பற்றி சரிவர அறிய முடியவில்லை. இவை டார்க் மேட்டரில் பெரும்பாலும் உள்ளதாக கூறுகின்றார்கள். கடைசியாக உள்ள நிலை பெரிது, பெரிதினும் பெரிது எனப்படும் தோற்ற பொருட்கள் பற்றியது. நமது பேராற்றலின் பேரறிவின் தன்மைகளான அமைப்பு, துல்லியம், ஒழுங்கு ஆகியவை தோற்ற பொருள்கள் அனைத்திலும் செயல்புரிகின்றன. உங்க வாய்ஸ் வந்து போயிட்டு வருதுங்கம்மா. ஒரு இதா இல்ல, கான்ஸ்டன்டா இல்ல. எனக்கு வைஃபை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா, சரியா இல்ல, இருக்கு. இப்ப நான் வேணா கரெக்டா கொஞ்சம் இருக்குமா? கிட்டக்க உட்காந்து மேபி ஆமா, நான் கிட்டக்க மைக் வந்து உட்காந்து நீங்க பேசுறேன். ஓகே. ஒரு நிமிஷம், நான் கிட்டக்க வரேன். உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல்
உயிரினங்களிலும் 6வது அறிவு மனித பிறவியிலும் இயக்க நியதி வழுவாது செயல்புரிவதைக் காணலாம். இப்பொழுது நுண் அணுவுக்குள் செல்லலாம். இந்த படத்தில் உள்ளது ஹைட்ரஜன் அணு. அருட்தந்தை கூற்றுப்படி இரு விண்கள், அதாவது சுழற்சி விரைவு குறைந்த விண் நடுவேயும் அதிக விரைவு உடைய விண் அதனை சுற்றியும் வரும் நிகழ்வே காற்று என்னும் பூதம் உருவாகியதாக கூறுவார். நடுவே புரோட்டான் என்னும் துகளை எலக்ட்ரான் என்னும் துகள் சுற்றி வருவதே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். அணுவை ஒரு அறை என கற்பனை செய்து கொள்ளுங்கள். நடுவே அந்தரத்தில் ஒரு பட்டாணி மிதந்து கொண்டுள்ளது, அதுவே புரோட்டான். அதனை சுற்றிலும் சுழன்று வருவது எலக்ட்ரான். அதிவேக சுழற்சியில் உள்ளதால் எலக்ட்ரான் மற்றும் அதன் ஆற்றல் அந்த அறை முழுவதும் மேக கூட்டம் போல் நிறைந்து இருப்பது போல் இருக்கும். இதோ இந்த படத்தில் உள்ளதை போல நடுவே தெரிவது புரோட்டான், சுற்றி மேகம் போல தெரிவது ஒரு எலக்ட்ரான் சுழன்று வரும் பாதை, ஆங்கிலத்தில் ஆர்பிட்டால். குவாண்டம் மைக்ரோஸ்கோப் வைத்து எடுக்கப்பட்ட படம். எலக்ட்ரான் துகள் போல் இருந்தால் ஒரு இடத்தில் மட்டும்தான் ஒரு சமயத்தில் இருக்கும். அது அலையாகவும் உள்ளதால் தான் மேகப்படலம் போன்று அதன் சுற்றுவட்ட பாதை அமைகிறது. ஒரு சமயம் துகளாகவும் மறு சமயம் அலையாகவும் உள்ளதை சூப்பர் பொசிஷன் என்கின்றனர். நேர்மின் சுமை கொண்ட புரோட்டான் எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரானை இயற்பியல் விதிப்படி ஈர்க்கும். ஒன்றோடு ஒன்று ஐக்கியமாகி இருக்கும், தன்மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்காது. ஆனால் இங்கு பேரறிவின் இயக்க நீதி செயல்படுகிறது. எலக்ட்ரான் ஒரு அலையை போல் தனக்கே உரிய ஆற்றல் நிலையில் சுழன்று சுற்றி வருவதால் ஏற்படும் விலக்கு விசை இரண்டும் நடுநிலை அடையாமல் காக்கின்றன. இந்த படத்தை பார்த்தால் பெரும் பகுதி வெற்றிடமாக உள்ளது தெரியும். ஆச்சரியப்படத்தக்க அளவில் 98% வெறும் வெற்றிடம் மட்டுமே கொண்டது ஒரு அணு. எல்லாம் வல்ல வெளிதான் 98% முழுவதும் உள்ளது. ஹைட்ரஜன் அணுவில் ஒரு புரோட்டான் மற்றும் ஒரு எலக்ட்ரான் அதற்கே உரிய எல்லையில் மேகப்படலம் சுற்றி வருவதை கண்டோம். இந்த படத்தில் உள்ளது ஹீலியம் அணு. நான் அணுக்கள் இணையும் பொழுது ஒரு ஹீலியம் அணு ஏற்படுகின்றது. அணுக்கள் சேர்க்கை பிரம்மாண்ட நட்சத்திரங்களின் உயர் அழுத்தத்திலேயே ஏற்படும். ஹீலியம் அணுவின் மையத்தில் 2 புரோட்டான் நேர்மின் சுமை கொண்டவை, 2 நியூட்ரான் நடுநிலை சுமை கொண்டவை என 4 துகள்கள் உள்ளன. இதனை உட்கரு அல்லது நியூக்ளியஸ் என்கிறோம். மையத்தில் உள்ள உட்கருவை 2 எலக்ட்ரான்கள் தனக்கே உரிய ஆற்றல் நிலையில் சுற்றி வருகின்றன. இப்படத்தில் 2 எலக்ட்ரான்களின் சுழற்சியினால் ஏற்படும் மேகம் போன்ற அலைப்படலத்தை காணலாம். ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் கொண்ட ஹைட்ரஜன் அணுவில் தொடங்கி 2 புரோட்டான் 2 நியூட்ரான் 2 எலக்ட்ரான் என்னும் ஹீலியம் அணுவாக துகள்களின் அதிகரிப்பினால் உருவானதை கண்டோம். எனவே ஒரு அணுவின் உட்கருவில் உள்ள புரோட்டான் துகள் மற்றும் நியூட்ரான் துகளின் எண்ணிக்கையும் மற்றும் அதனை சுற்றும் எலக்ட்ரானின் எண்ணிக்கையும் தான் ஒரு தனிமத்தை நிர்ணயிக்கும் சங்கதி. இது இரும்பின் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். 26 புரோட்டான் 30 நியூட்ரான் 26 எலக்ட்ரான் கொண்டது. பிரபஞ்சத்தில் நாம் அறிந்தவரை மிகவும் நிலைத்தன்மை கொண்ட ஒரு தனிமம் இரும்பு. அசைக்க முடியாத உறுதியோடு இருப்பது இரும்பின் அணுக்கள் தான். கனம் குறைந்த தனிமங்கள் ஒன்றோடொன்று இணைந்து கனமான தனிமமாக உண்டாவது சூரியனை போல அதிக அழுத்தம் உள்ள சூழ்நிலை. விஞ்ஞானிகள் ஆரம்பகால பிக் பேங் வெடிப்பில் இருந்து இவ்வணுக்கள் இணைவு நிகழ்கிறது என்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தை நிலைத்திருக்க வைப்பது அணுக்கரு இணைவுகள் தான். இப்பொழுது வருவது ரேடியம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். 88 புரோட்டான் 138 நியூட்ரான் 88 எலக்ட்ரான் உள்ளது.
இரும்பை விட கனம் குறைவான தனிமங்கள் அணுக்கரு இணைவு நடந்து கனமான தனிமம் ஆகின்றன. இந்த ரேடியம் போன்ற கனமான தனிமங்கள் தங்களை சிறிது சிறிதாக அழித்துக் கொண்டு கதிரியக்கத்தை வெளியிடுகின்றன. அவைகளின் முயற்சியும் வேறொரு தனிமமாக மாறும் முயற்சிதான். அணுக்களின் கட்டமைப்பை பார்த்தோம். அவை மாற்றம் கொள்வதை இதை அருட்தந்தை அவர்கள் ஆற்றிய உரையை இங்கு பகிர விரும்புகிறேன். இத்தனை அணுக்கள் சேர்ந்து இயங்கினால் இன்னென்ன ரசாயனத்தை அது மையத்தில் இருக்கக்கூடிய காந்த சக்தி உற்பத்தி செய்யக்கூடும். இந்த நியதி கொஞ்சம் கூட மாறாது. அப்படி எலிமெண்ட் மாறி போச்சுன்னு சொன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மாறி போச்சுன்னு அர்த்தம். மாறி போச்சுங்கிறதுக்கு ஏற்றவாறு அந்த கூட்டத்துல நெருக்க வித்தியாசம் வந்துரும். நெருக்க வித்தியாசம் ஏன் வருதுன்னா, ஒவ்வொரு அணுவும் சுழன்று கொண்டிருக்கும் போது அந்த விளக்கு ஆற்றலாலே நெருக்க வித்தியாசம் ஏற்படும். பஞ்சபூதம் என்று சொன்னாலே அந்த விரைவு வித்தியாசம் காரணமாகிறது. அந்த அணுவினுடைய சுழற்சியினுடைய விரைவை அதன் கலைவை நிர்ணயிக்கிறது. 1% விண்ணுனா 99% வெளிதான் ஒரு விண்ணுல. ஒரு காற்றுல 2% விண்ணுனா 98% வெளிதான். எந்த தோற்ற பொருளை எடுத்தாலும் விண்ணும் வெளியையும் தவிர வேறொன்றும் இல்லை. அந்த விண் வெளி இரண்டுக்கும் இருக்கும் ரேஷியோ வித்தியாசம், அந்த ரேஷியோவுக்கு ஏற்றவாறு மத்தியில் வரும் காந்த அலை வேறுபாடு. பரமாணு ஒரு பந்து இரையாற்றல் அழுத்துகிறது. அவ்வாற்றல் நடுமையம் வரை சென்று மறுபடியும் வெளியே வரும். நாம் ஆக்சிஜன் காற்றை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவது போல ஒவ்வொரு பரமாணுவும் மூச்சு விட்டுக்கொண்டே உள்ளது. அவை மூச்சு விடவில்லை என்றால் நாம் இல்லை. இறைவெளி என்னும் பேரறிவு எந்த இடத்துல திடமாகுதோ அங்கே உருவாவது அணு. அது சுழல சுழல சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் உள்ளே போய் வர வர அந்த அலை இறைவெளியில் கலக்கும் பொழுது காந்தம் அணுவில் நுழைந்து வெளிவந்து சேர்கிறது. அணுவின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தன்மை மாறுகிறது. நுண்ணணுவியலை பற்றி அருட்தந்தை தெளிவாக கூறியதை கேட்டோம். இப்போ இது விஞ்ஞானிகள் கூறும் அணுவின் அடிப்படை துகள்களின் நிலையான வடிவமைப்பு. இதுவரை 18 துகள்கள் வரை கண்டுபிடித்துள்ளனர். 2 அப் குவார்க் அண்ட் 1 டவுன் குவார்க் சேர்ந்ததுதான் ஒரு புரோட்டான். அதே போல ஒரு நியூட்ரானில் 2 டவுன் குவார்க் மற்றும் 1 அப் குவார்க் இணைந்துள்ளது. நமது உலகில் உயிர் வாழ்வதற்கு ஆதாரம் நமது சூரியனிலிருந்து கிடைக்கும் ஆற்றலே. சூரியன் ஏன் ஒளிர்கிறது? ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் அணுவாக மாறும் பொழுது வெளியேறும் ஆற்றலால் தான் சூரியன் ஒளிர்கிறது. ஆனால் இந்த இணைவு நடக்க குறைந்தபட்சம் 100 மில்லியன் கெல்வின் அளவு வெப்பம் தேவைப்படுகிறது. ஆனால் நமது சூரியனின் வெப்பம் 15 மில்லியன் கெல்வின் மட்டுமே. இதைவிட 6 மடங்கு வெப்பம் அழுத்தம் தேவைப்படுகிறது ஹைட்ரஜன் அணுக்களை இணைக்க. ஆனாலும் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைகின்றன. சூரியன் ஒளிர்வதே அதற்கு சாட்சி. இந்த ஹைட்ரஜன் அணு கரு இணைப்பு நடப்பது சூரியனின் நடு மையத்தில்தான். நமது சூரியன் வெப்பம் 100 மில்லியன் ஆக இருந்தால் இந்த இணைவு வேக வேகமாக நடந்து சூரியனின் எரிபொருள் தீர்ந்து போயிருக்கும். உலகில் உயிர் தோன்றி இருக்கவே முடியாது. இங்கும் பேரறிவுதான் வேலை செய்கிறது. லட்சத்தில் ஒரு புரோட்டான் துகள் மட்டுமே இணைகின்றன. எப்படி என்றால் அதைதான் குவாண்டம் டனலிங் என்கிறார்கள். இந்த படத்தை பாருங்கள். ஒரு பந்து சுவற்றை நோக்கி அடித்தால் திரும்பி வரும். சுவற்றை தாண்டி போக முடியாது. ஆனால் ஹைட்ரஜனின் புரோட்டான் ஒரு அலை வடிவிலும் இருப்பதால்
லட்சத்தில் ஒன்று தடையை மீறி மற்றொரு ஹைட்ரஜன் புரோட்டானுடன் இணைகிறது. இங்கு தடை என்பது அணுவின் மையக் கருவை பிடித்து வைத்துள்ள கனமான ஈர்ப்பு விசை. 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இந்த முறையில் இணைந்து ஒரு ஹீலியம் அணுவாக உருவாகிறது. இந்த இணைதலில் வெளியேறும் எலக்ட்ரான் ஆற்றலாக சூரியனை ஒளிரச் செய்கிறது. இந்த படத்தில் உள்ளது போல சூரியனின் நடு மையத்தில் உருவான ஆற்றல் சூரியனின் வெளிப்புறம் வர 10,000 வருடங்கள் ஆகும். அதன் பிறகுதான் நம்மை வந்து அடைகிறது. எனவே நாம் இன்று உணரும் சூரிய ஒளி உருவாகி 10,000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அடுத்து ஒரு வியப்பை தரும் விளைவை பார்க்கலாம். குவாண்டம் என்டாங்கிள்மென்ட். ஒன்றோடு ஒன்று இனம் காண முடியாத பிணைப்பில் பிணைந்து இருக்கும் இரு துகள்களில் நடக்கும் விசித்திரம் இது. இதில் ஒரு துகளை நீங்கள் சீண்டினால் அடுத்த துகளில் எதிரொலிக்கும். என்ன ஆச்சரியம் என்றால், அந்த இன்னொரு துகளை நீங்கள் ஒரு ஒளியாண்டு தொலைவில் அல்லது பிரபஞ்சத்தின் இறுதியில் வைத்தாலும் இது வேலை செய்கிறது. இது இரு துகள்களுக்கிடையே தகவல் பரிமாற்றம் ஒளியை விட வேகமாக செல்கிறது. நமது அருட்தந்தையின் இறைநிலை தவத்தில் ஒரு இனிய ஒப்பீட்டை கூறி எனது உரையை முடிக்கிறேன். நமது கருமையத்தில் இருந்து எண்ணங்கள் மூளை மூலமாக உலகோடு தொடர்பு கொள்கின்றன. இது மூளையினை கட்டமைக்கும் நியூரான் என்னும் செல்கள். ஒரு செல்லில் 100 டிரில்லியன் அணுக்கள் இருக்கலாம் என்கின்றன. ஒரு சராசரி மனிதனின் உடலில் எவ்வளவு செல்கள் இருக்குமோ அதே அளவு ஒரு செல்லில் அணுக்கள் இருக்குமாம். இதுவே நமது அருட்தந்தை கூறும் நுண்ணுடல். இந்த ஒவ்வொரு நுண்ணணுவும் சிவகாந்த அலைகளை பரப்புகின்றன. அதுவே காரண உடல். நாம் தூரியாதீதத்தில் என்ன செய்கிறோம்? முதலில் நம் உள் கடந்து துரிய நிலையில் வருகிறோம். நமது மூளை செல்கள் முழுவதும் ஒரு நுண்ணிய இயக்கம் ஏற்படுகிறது. அடுத்து உடல் உலகோடு தொடர்பு கொள்கிறோம். அடுத்தது பிரபஞ்சத்தோடு. நமது பேரறிவின் நுண்ணிய அலை இயக்கம் பிரபஞ்ச பேராற்றலின் அலை இயக்கத்தோடு லயப்படும் பொழுது தவம் சித்திக்கிறது. நாம் எண்ணும் எண்ணம் எவ்வாறு பிரபஞ்சத்தில் தாக்கம் ஏற்படுத்துகிறதோ அதனை குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் உடன் தொடர்பு கொள்ளலாம். இதனையே அருட்தந்தை இறைநிலை தவத்தில் கூறியுள்ளதை கேளுங்கள். இறைநிலையே பிரபஞ்சமாக தன் மாற்றம் பெற்ற பேருண்மையும் அதுவே தானுமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாக நிலைத்துவிடும். நாள் தவறாமல் இந்த தவத்தை இயற்றினாள். இந்த காட்சியில் பேரியக்க மண்டலம் முழுமையும் இறைத்துகள்கள் என்னும் காந்த ஆற்றல் நிரம்ப இருப்பதும் இக்காந்த ஆற்றலே மனமாகவும் இயங்குவதால் ஒரு ஜீவனின் மனமானது பேரியக்க மண்டலத்தோடு எல்லா ஜீவன்களையும் இணைத்து கொண்டிருப்பதும் அதன் மூலம் எல்லோருடைய கருமையங்களும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருந்த போதிலும் அவை இணைந்து ஒரே கோவையாக செயல்பட்டு கொண்டிருப்பதும் ஒவ்வொருவருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அலைகளுக்கு அடித்தளமான கடல் நீர் போன்று ஒன்றாகவே அகக்காட்சியாகும். இத்தகைய காட்சியில்தான் மனித மனம், மதம், அரசியல், பொருளுடைமை என்ற பற்றுதல்களிலிருந்து விடுபட்டு ஒன்றிணைந்து அன்பும் கருணையும் மலர்ச்சி பெற்ற பேரறிவாக ஒளிவிட்டு வீசும். இதுவே மனிதனுடைய முழுமை பேறு, இறைநிலையின் சரித்திரம். அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம், அறிவே நான் தெய்வம். அறிவே நான் தெய்வம். அதுவேதான் வான்காந்தம் அகண்ட மண்டலத்தில்.
பஞ்சமிலா விண்மையப் பகுதி இறை அறிவாம். படர்க்கை நிலை மனம் அது நாம் பகரும் ஜீவகாந்தம். வஞ்சமிலா ஜீவகாந்தம் வான்காந்தம் இரண்டே. வாழ் உயிர்கள் வான்கோள்கள் வளம் ஒழுங்கு காக்கும். பஞ்சபுலன் கவர்ச்சியிலே பழகிக்கொண்ட மனிதன் பரவசமாய் இன்பமுற பாடினேன் இவ்வுண்மை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக அற்புதமா, அற்புதமா, அட்டகாசமா நன்றி இருந்தது. ஐயா. காலையில 6 மணிக்கெல்லாம் இங்க யோகா பயிற்சியில நான் அதை கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க பேசிட்டு இருங்க. ஐயா ஓகே. சிவபிரகாஷ் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இருக்கிறேன். நீங்க கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுங்க. சிவபிரகாசம் ஐயா. சரிங்க சரிங்க. அம்மா நிறைவு பண்ணிட்டீங்களா? ஆமா ஐயா, ஆச்சு. 25 நிமிஷம். சரிங்க சரிங்க சரிங்க. ஐயா ஜெயபால் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கொஞ்சம் ஒரு போன் வந்துருச்சு, ஒரு 5 நிமிஷம் வெளியே போயிட்டேன். ஆனால் நீங்க சொன்னது எல்லாமே கொண்டு வந்து சுத்த வெளியோட இணைச்சு சொன்னீங்க. குவாண்டம் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஒரு 2 அப் குவார்க்கு, ஒரு டவுன் குவார்க்கு, ஒரு புரோட்டான். இதை வந்து எவ்வளவு கெல்வின் அளவுக்கு சயின்ஸ். ஏன்னா ஒரு பொருளை அழிகிறதுனா இத்தனை டெம்பரேச்சர் போனா அழிஞ்சிருக்கிறோம். ஆனா 15 மில்லியன் கெல்வின் அளவுக்கு உள்ளுக்கு இருந்து சூடு வருது. இதெல்லாம் சயின்ஸ் அவங்க சொல்றது. கடைசியா கொண்டாந்து இணைச்சிங்க பாருங்க, மகிழ்ச்சியோட அந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்டோட, மகிழ்ச்சியோட இறைநிலை தவத்தோட. என்ன வார்த்தை மகிழ்ச்சி! நீங்க அதுக்கு அந்த விளக்கத்துக்கு நீங்க விளக்கம் கொடுத்துருக்கீங்க. கடைசியா நீங்க வார்த்தைகளாக கொண்டு வந்தீங்க இல்லையா? எல்லாருடைய கருவியும் இணைந்தே இருக்கிறது, இந்த பிரபஞ்சம் முழுவதும் இணைந்தே இருக்கிற ஒரு கருத்து எவ்வளவு துல்லியம் உணர்ந்தா மகிழ்ச்சி அந்த வார்த்தையை போட்டிருக்க முடியும். அந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ல கொண்டாந்து இன்னைக்கு அப்டேட்டடான சயின்ஸோட நிறுத்துறீங்க. மகிழ்ச்சிங்களா? இந்த மாதிரி ஆளுங்களோட நாங்க சேர்ந்திருக்கோங்கிறதே மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள். அந்த இறைநிலை தவம் எப்ப பண்ணாலும் அந்த இடம் வரும்பொழுது அப்படியே புல்லரிக்கும் ஐயா. அந்த எல்லாம் கனெக்ஷன் போது. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. வாழ்க. நன்றி ஐயா. வாழ்க. அடுத்ததாக நமது பேராசிரியர் குரு ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக மிக அற்புதங்கம்மா. உண்மையிலேயே இறை துகள்ல ஆரம்பிச்சு பிரபஞ்சம் வரைக்கும் எப்படி நீங்க அந்த சுத்தவெளி வந்து மிக அற்புதமா பண்ணுது அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க. அதை காட்சிப்படுத்தின விதம் ரொம்ப ரொம்ப அற்புதம். ஒவ்வொரு இறை துகளையும் எப்படி வந்து அந்த இறைநிலை அறிவாக இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கு. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எப்படி இயக்குது, சூரியனை எப்படி வந்து இவ்வளவு ஆற்றல் தீர்ந்து போயிருக்கணுமே ஏன் தீர மாட்டேங்குது, அப்ப அங்க என்ன நடக்குது. அதே போல கடைசி அந்த இறைநிலை தவம் சொன்னீங்க பாருங்க, அது எல்லாருடைய உணர்வும் அறிவும் ஒன்றாகவே அலைகளுக்கு ஊடே உள்ள கடல் நீர் போன்று ஒன்றாகவே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க. அது உண்மையிலேயே ஒரு இறைநிலையின் சரித்திர சுருக்கம் தான் சொல்லுவாங்க மகரிஷி. அது ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். உணர்தல் இருந்ததுனாலதான் புரிதல் இருந்தது. புரிதல் இருந்ததுனால அதை வந்து உங்களால மத்தவங்களும் சொல்ல முடியுது. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பெருமையா இருக்குங்கம்மா, ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க தியாகராஜன் ஐயா எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி விஞ்ஞானத்தை அப்படியே கொண்டு வந்து இணைக்கிறீங்க பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்தது தியாக ஐயா, சவுதி அரேபியாவில இருந்து. வாழ்க வளமுடன்ங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன்.
உங்களோட அந்த ஃப்ளோ சார்ட் தான்யா நாங்க சொல்லணும்னு நினைச்சேன். அது யாரோ அந்த கிறுக்குனோன்னே என்னன்னு எனக்கு ஒரு நிமிஷம் புரியல. அதுல வந்து அதை விட்டுட்டேன் சொல்றதுக்கு. ரொம்ப நன்றி ஐயா. பரவாயில்லைங்க. அது ஏன்னா அது வந்து எல்லாரும் பயன்படுத்தணும். அது இன்னும் ஆ, இன்னும் வந்து அதுல பெட்டர்மென்ட் பண்ணி அது ரொம்ப அதை எல்லாரும் பயன்படுத்தணும். நல்ல அப்படியே எல்லாத்தையும் அது தெளிவா அது சொல்லுது. எனக்கு உபயோகமா இருந்தது. இது கரெக்டா இந்த என்ன சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. திடீர்னு நீங்க லாஸ்ட் ஸ்லைடு முடிச்சுக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சா ஆ, அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இல்லையா 25 நான் மினிட்ஸ்ல கொஞ்சம் டைம் எக்ஸீட் ஆயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் கரெக்டா பார்த்து தான் அந்த ஒரு லிமிட்டடா ஆனா தெளிவா எடுக்கணும்னு எடுத்ததுனால கரெக்டா ஒரு 25 மினிட்ஸ் வந்திருக்கு. நல்ல இப்போ கரெக்டா ஃப்ளோ இருந்தது. இப்ப ஐயா எல்லாம் சொன்ன மாதிரி கரெக்டா அந்த ஃப்ளோ வந்து அந்த நீங்க ஆ, எப்பவுமே வந்து ஒரு டாபிக் எடுத்தா அந்த டாபிக் மட்டும் இப்போ நான்லாம் ஆ, இப்போ எடுத்தேன்னா எல்லா டாப்பிக்கும் மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணி எல்லாத்தையும் போடுவேன். ஆனால் நீங்கள் ஒரு டாபிக் எடுத்தா அந்த டாப்பிக்கை மட்டும் கரெக்டாக ஒட்டி அதை தெளிவாக கொண்டு வந்துடுறீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுமா. வாய்ஸ் மட்டும் நன்றி உங்களுக்கு ஐயா. வந்து அது நீங்க ஒருவேளை எனக்கு மட்டும் அப்படி கேட்குதான்னு தெரியல. இல்ல எல்லாருக்கும் தான் அப்படி இருந்தது. யூடியூப்ல இல்லையா செக் மேபி பண்ணுங்கம்மா. நான் செக் பண்றேன். மேபி என்னோட லேப்டாப் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு. அதான் மைக் எப்படின்னா பக்கத்துல வாய்ஸ் ரைஸ் ஆகி பேசுங்கம்மா. ரைஸ் ஆகி ஆசிலேட் ஆகுது. ஆ, ஆ, அதாவது சம்டைம்ஸ் நல்லா இருக்கு, சம்டைம்ஸ் லோ ஆகுது, மறுபடியும் சம்டைம்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அதனால அது செக் ஓகே. பண்ணணும். நான் செக் ஓகே, பண்ணிக்கிறேன் ஐயா. வாழ்க நன்றி. வளமுடன். நன்றி. வாழ்க வளம். வாழ்க ஆ. வளமுடன். அடுத்ததாக நமது கலாவதி பேராசிரியர் கரூர். வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் அம்மா. வளமுடன்மா. வாழ்க எனக்கு வளமுடன் என்ன அம்மா. சொல்றதுன்னா ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த வாய்ஸ் ஆசிலேஷன் ஆனதுனால என்னால அப்படியே ஃபாலோ பண்ண முடியல. அது சிலதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு கேட்கல. ஒருவேளை எனக்கு தான் அப்படி இருந்துச்சோன்னு நான் நினைச்சேன். நான் நடுவுல கூட உங்களுக்கு சொல்லலான்னு இது அன்மியூட் பண்ணேன். அப்புறம் வேண்டான்னு விட்டுட்டேன். அதனால என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஆனா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் நல்லா இருந்தது. அந்த படங்களும் அதோட ஒட்டி வந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுமா. வாழ்த்துக்கள்மா, பாராட்டுக்கள். ஓகேம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நான் இன்னொரு தடவை அதை கேட்டுட்டு வேணா அங்க சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு வாய்ஸ் வந்து திடீர்னு ஒண்ணுமே கேட்கல எனக்கு. அதனால எப்படி சரிம்மா. என்னால ஃபாலோ பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. அதனாலதான். ஆனா எனக்கு நான் கேட்ட வரைக்கும் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள்மா, பாராட்டு. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாமுண்டீஸ்வரி பேராசிரியர் சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி அம்மா. ஓகே, அடுத்து சாந்தி கண்ணன். சாந்தி கண்ணன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க பேசுங்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசுங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. அந்த சூரியன் இதெல்லாம் போட்டு அந்த ஸ்லைடு காட்டினதெல்லாம் அவ்வளவு அருமையா இருந்ததுமா. ஒவ்வொரு நன்றிம்மா. இதையும் அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க சரி. வளமுடன். வாழ்க வளம். ஸ்கிரீன்ஷாட் தான் எடுத்து ஆ, வச்சிருக்கோம்மா. ரொம்ப ஓகேம்மா. நன்றிம்மா. நான் வேணா வாழ்க பிபிடி வளமுடன். ஷேர் பண்றேன்மா. பிபிடி நான் ஷேர் பண்றேன். நன்றி ஐயா. ஆ, ஓகேம்மா. ஆ, ஆ, நன்றிம்மா. ஓகேம்மா. நன்றி வாழ்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வளம். வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. ஆ, அடுத்ததாக நமது ஆடல் நாயகி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க அம்மா. வாழ்க வளமுடன். வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சூப்பர் சூப்பர்டா. சூப்பர் நன் சூப்பர். அந்த நன்றிம்மா. டாபிக்கை விட்டு அப்படியே விலகாம எப்பவுமே அவங்க பெர்ஃபெக்ஷன் கரெக்டா கொண்டு போகணுங்கிறத மன்றத்திலயுமே ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சூப்பர்ப்பா. நிறைய நன்றிம்மா. ஆராய்ஞ்சிருக்கீங்க, நிறைய மெனக்கிட்டு இருக்கீங்க. நன்றிம்மா. நன்றி. நன்றி. நன்றிம்மா. சூப்பரா இருந்துச்சு. வாழ்க வளம். அதான் ஆ, ஐயாலாம் சொன்ன மாதிரி அந்த உணர்ந்தாதான் அதை இந்த உணர்ந்த அளவு பேச முடியும். அது இறைநிலை தவத்தை நல்லா உணர்ந்து செஞ்சு அதுவே நல்ல ஒரு குருவினுடைய ஆற்றல் நிறைய கிரகிக்கிற ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. இறையருளால மேலும் 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 பெருகி இந்த ஆ, சமுதாயத்திற்கு நம் நாடு கடந்து வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல இறையரும் குருவர்களும் எப்போதும் உங்களுக்கு துணை நிற்குமாக. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிப்பா. வாழ்க சூப்பர். வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி. அடுத்ததாக பூமா வாழ்க சீனிவாசன் வளமுடன். அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப வாழ்க அருமையா வளமுடன்மா.
கொடுத்துருந்தீங்கம்மா. அதுவும் அந்த உங்க வாய்ஸ் வந்து அந்த பிபி பிரசன்டேஷன் போது தான் கிளியரா கேட்கல. அது இல்லாத போது ரொம்ப நல்லா இருந்தது. வண்டர்ஃபுல் ஓகேம்மா. வண்டர்ஃபுல்மா. நன்றிம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்ததாக ஜனார் ஐயா கனடாவிலிருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. லக்ஷ்மி அம்மாட சிந்தனை உரைண்டா சொல்லவா வேண்டும். சிறப்பா இருந்தது ஐயா. நல்ல நல்ல விளக்கம். நல்ல விளக்கம். திருப்பி அது யூடியூப்ல வரும்போது திருப்பி கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணி யூடியூப்ல கேட்கணும் அந்த ஐயா. வாய்ஸ் வந்து லோ ஐ அப்படி வந்ததுனால எவ்வளவு கிளியரா இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஆமா ஐயா, அது நான் எல்லாரும் சொல்றபடியா அதையே நான் சொல்ல விரும்பல. கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதாத்தான் இருந்தது. அது அம்மா சிலவேளை அங்கே திரும்பினாங்களோ தெரியல. அந்த மைக் கொஞ்சம் மைக் டிஸ்கனெக்ட் பக்கத்துலயே ஆயிட்டு கொஞ்சம் தெரியல. வச்சுட்டு பேசணுங்க. அதுதான், மற்றபடி எல்லாம் அடுத்த சிறப்பா முறை இருக்கு சரி ஐயா. பண்ணிக்கலாங்க. நன்றி ஓகே. ஐயா. வாழ்க ஓகே ஐயா. வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நமது சுசிலா நாராயணன் அம்மா அவர்கள். நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களாப்பா? அது நம்ம இல்லம்மா, நான் flow-ல பண்ணல. நான் வேணா தனியா வேணா அந்த இது பண்ணிவிட்டு இது பண்றேன். ஓகே ஓகே ஓகே. ஆனா ஒண்ணே ஒண்ணு கேட்கன்னு நினைச்சேன் ஐயா. சாரி, வெரி சாரிங்கய்யா. ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிறேங்க சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. அந்த இதுல ஒரு அந்த ஸ்கிரீன்ல ஒரு 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 கிறுக்கல் மாதிரி இருந்தது. அதுக்கு இது என்ன தெரியாம காரணம்? அவங்க பசங்க யாராவது அப்படி பண்ணிருப்பாங்க. அவர் பண்ண மாட்டாரு, குணசேகரன். அதான். ஓகே. குழந்தைங்க தான். இல்ல இல்ல, அது ஏதோ முக்கியமான அதான் சுட்டி சரிங்க. காட்டுறதுக்காகவா அப்படின்னு நினைச்சேன். அதனால இல்ல இல்ல நன்றி இல்லைங்க, அது நன்றிப்பா. தெரியாம வாழ்க வளமுடன். பண்ணிருக்கிறாங்க. அடுத்ததாக சுசிலா நாராயணன் அவர்கள். அம்மா பேராசிரியர் சுசிலா நாராயணன். பேராசிரியர் நடராஜன் ஐயா அவர்கள் பேசுங்கம்மா. ஐயா வாழ்க. நடராஜன் ஐயா பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிகப்பெரிய தத்துவத்தை மிக எளிமையான விளக்கமா அருள் தந்தையினுடைய விஞ்ஞான வழி ஆன்மீக மரபு அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கிறீங்க. நன்றி அந்த ஐயா. வாழ்க வளமுடன். அந்த குவாண்டம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் இது என்னங்க பொருள்? என்னையா குவாண்டான்றது குவாண்டா. குவாண்டான்றதுல இருந்து வந்தது. லத்தீன் மொழியில இருந்த வேர்ட் அது. ஹவு சரிங்க. மச் இங்கிலீஷ்ல, அதாவது எண்ணிக்கை தான், எவ்வளவு அப்படின்னு சொல்றதுதான் அது. அத வந்து அவங்க அந்த சயின்டிஸ்டோட அவங்க யூஸ் பண்ணதுதான் அப்படியே அது குவாண்டம்னே வந்துருச்சு. சரிங்கம்மா. குவாண்டத்து அந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ல இரண்டு இடத்தில் உள்ள துகள்கள், ஒரு பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள துகள்களினுடைய ஒரே தன்மைதான் அதனுடைய விளக்கங்க? இல்லையா, இப்ப இந்த துகள்கள் இப்ப இங்க ஒரு துகள் இருக்கு. இப்ப வந்து சரிங்க. அவங்க ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப இந்த துகளோட ஒரு ஸ்பின் இருக்குன்னு வைங்களேன். இது ஒரு பாசிட்டிவ் ஸ்பின்னு இந்த துகளுக்கு கொடுத்தா, அந்த துகள் சரிங்க. வந்து மாறி அதோட இது வந்து அங்க அதை பிரதிபலிக்கும். ஓ. அதோட ஏன்னா இங்க வந்து கனெக்ஷன்னு எதுவுமே இல்லை. என்ன கனெக்ஷன்னு கண்டுபிடிக்க முடியல. சரிங்க. ஆனா இந்த துகளுக்கும் அந்த துகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இதுல பண்றது வந்து அங்க ஒரு மாற்றம் விளைவிக்குது. அத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்க. அது லைட்டை விட ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஸ்பின்னுடைய அது மூவ் பண்றது ஸ்பின் ஃபாஸ்டா மூவ். மட்டும் இல்லையா, ஸ்பின் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ப்ராப்பர்ட்டிஸ் எதுவா இருந்தாலும் இந்த துகளுக்கும் அந்த துகளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனால சரிங்க. என்ன அவங்க யோசிக்கிறாங்கன்னா, இது தகவல் தொடர்புக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது சரிங்க. ஆனா அந்த கனெக்ஷன் இப்ப நம்ம செல்போன் இதெல்லாம் ஒரு கனெக்ஷன் எப்படின்னா, அந்த நமக்கு அது தெரியுது. அந்த ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் பிடிச்சு அங்க இருந்து நம்ம சரிங்க. இங்க இருந்து அங்க சேட்டலைட் மூலமா அது கனெக்ட் ஆகி வருது. நமக்கு இந்த தூரம் இருந்தாலும் கனெக்ஷன் தெரியுது. இந்த சரிங்க. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ன்னும் பொழுது இங்க இருக்கிற இந்த நுண்ணணுவும் எங்கேயோ இருக்க ஒரு நுண்ணணுவும் அது வந்து எதால கனெக்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா இதோடைய மாற்றம் அங்க பிரதிபலிக்குது. இப்ப இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த துகளுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னா அந்த மாற்றம் அங்கேயும் பிரதிபலிக்குது. இப்ப
இப்ப இது வந்து ஒரே நம்ம தவத்துல நாம இப்படிதான் இந்த எண்ணங்கள் வந்து நமக்கு ஒரு தொடர்பு இருக்கதை உணர முடியுது இல்லையா? ஒரே பண்புள்ள அணுக்களாங்க. ஒரே பண்பு ஒரே பண்புன்னு கூட அதுதான் அந்த ஒரு பர்டிகுலர் என்ன இதுன்னு அந்த ஒரே பண்புன்னு கூட தெரியலையா? அந்த என்ன விதமான கனெக்ஷன் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆ எதனால இது இங்க இருந்து அங்க பாஸ் ஆகுது அப்படின்னு. சரிங்க. ஆனா ஒளியை விட வேகமா போகுது. அது ஓகே. பேரியக்க இது ஒரு மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பேம்பர் மகிழ்ச்சி. அப்போ பிரபஞ்சமே சிங்கிள் யூனிட்டா இருக்கு. ஆ அதுல கனெக்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கனெக்டட், இறைநிலை மட்டும்தான். இறைநிலை இறைநிலை நன்றிங்க ஐயா. மட்டும்தான் எனக்கு. அப்ப இறைநிலையில அது ஒரே உடலா இப்போ நம்ம உடம்புக்குள்ளார காலில் நீங்க சொரிஞ்சீங்கன்னா தெரியுது இல்லையா? ஏதாவது இல்ல ஐயா காலில் தொட்டாலோ ஏதோ பண்ணாலும் தெரியுது இல்லைங்களா? ஆமாங்க ஐயா, உணர்வு வருது. அதே மாதிரிதான் இது. அதுதான் பிரபஞ்ச அப்படி மனம். பிரபஞ்சம் முழுவதும் ஒரு தொடர்பு. பிரபஞ்ச மனம்னு சொல்லுவாங்க மகரிஷி அதை. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம லைவ்ல பாக்குறோம் வேற லெவல்ல. ஃபோன் பே இப்ப நீங்க பேசுறீங்க, நான் கேட்கறேன், நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்க. அதுவும் அதே மாதிரி தான், அலை தான் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணுது. ஆனா இது வந்து ஹையர் லெவல் பிசிக்ஸ்ல நடக்குது, அதாவது அலை வடிவத்துல நடக்குது. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ங்கிறது ஏதோ ஒரு பார்ட்டிகிள் 2 பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது எவ்வளவு தூரமே கிடையாது அதுக்கு. அதாவது இந்த மூலையில இருந்து பூமியில இருந்து பிரபஞ்சத்தினுடைய எல்லையில இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த பேர், அந்த ஜோடி இருந்ததுன்னா இங்க என்ன நடக்குதோ அதே அங்க நடக்கும். அதுதான் அது வந்து குவாண்டம் லெவல்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது லேயர் ரொம்ப நுண்ணிய நிலையில நடக்குது. இதே விஷயங்கள் தான் மூளையிலயும் நடக்குது. அதனாலதான் நம்ம மூளையில வந்து இப்போ தவத்தின் மூலமா நம்ம அந்த ஃப்ரீக்வன்சில போகும்போது அந்த ஃப்ரீக்வன்சில யாரெல்லாம் சிந்திச்சிருந்தாங்களோ, அறிஞர்கள், விஞ்ஞானிகள், ஞானிகள் எல்லாரும் சிந்திச்சிருந்தாங்களோ அந்த சிந்திச்சக்கூடிய அறிவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். அதான் மகரிஷி சொல்லுவாங்க 3 சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா யுனிவர்சல் வேவ் சிஸ்டம் சொல்லுவார். 3வது சிஸ்டம். அந்த யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் வந்து நம்ம பிரெயினோட கனெக்ட் ஆகுது. நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுக்கு சொல்ல வரேன். இந்த 3 சிஸ்டங்களும் சேர்ந்துதான் இயக்கிட்டு இருக்கு அப்படிம்பாரு. பாடியில இருக்கிறது 2 சிஸ்டம், யூனிவர்சல் இருக்கிறது ஒரு சிஸ்டம், யூனிவர்சல் வேவ் சிஸ்டம். ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் இருக்கும் போல தெரியுதுங்க ஐயா. எல்லாமே லிங்க்ல தாங்க இருக்கு. அதுதானே அவன் யார் நீ யார் பிரிவேது தானே முதல்ல. யாரும் எதை விட்டும் பிரியவே இல்லை, பிரியவும் முடியாது. ஐயா ஒரே பேர்னு சொன்னா அப்ப அதனுடைய இது ஒரே பண்பு ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்க முடியுங்களா எப்படிங்க? இல்லைங்க, நார்மலா வந்து இது அப் இருந்தா அது டவுன் இருக்குங்கய்யா. இப்ப அறிவியல் கண்டுபிடிப்பையும் நம்ம வேதாத்ரி மகரிஷி வேவ் ஃபங்க்ஷனையும் கனெக்ட் பண்ணி பார்க்க, அதுதான் இணைக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்றோம். அதுக்கு பார்க்கும்போது அது கரெக்டா ஒத்து வருது. அதாவது பிரபஞ்சம் முழுக்க எல்லாமே கனெக்ட் ஆயிருக்குங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு விஷயம், அதை ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். பண்புகள் வந்து அந்த இந்த இந்த இதுக்கும் இப்ப பண்புகள்னு வச்சுக்கோங்க, நம்ம வேதாத்திரி படியே திங்க் பண்ணுவோம். இதுக்கு என்ன சுழல் விரைவோ, அதுக்கு என்னென்ன பண்புகள் இதுக்கு இருக்கோ அதே மாதிரி இதுல பிரபஞ்சத்துல வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய துகளினுடைய அலையினுடைய பண்புகளும் சுழல் விரைவும் ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆயிருங்க. ரைட். சரி சரிங்க. அது வேதாத்திரியம் நமக்கு டேலி ஆகுது இல்லைங்களா, நம்ம ஃபார்முலா. ஆமாங்க ஆமாங்கய்யா. அந்த அலை நீளத்துக்கு அந்த பர்టిక్యులர் அலை நீளத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகுது. டிஸ்டன்ஸே கிடையாது. சேம் ஃப்ரீக்வென்சி கனெக்ட் ஆயிருதுங்க. நீங்க அதுக்கு அவங்க ஏன் நம்ம திரும்ப திரும்ப அந்த கேரக்டரிஸ்டிக்ஸோ இல்ல பண்புகள்னு ஏன் வேர்டை கொடுக்காம இருக்கிறோம்னா, அதை வந்து இன்னும் சயின்ஸ் தெளிவா வந்து இந்த பண்பு தான் அப்படின்னு சொல்லல. அதனால நம்ம அதை தத்துவார்த்தமா தான் எடுத்துக்கணும். நம்ம பண்புன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த ஷேப் அந்த ஷேப் இருக்குமா, இல்ல இதனோட ஸ்பீடு அதுக்கு ஸ்பீடு இருக்குமா, அப்படி வந்துடும். ஆனா அப் அண்ட் டவுன் இருக்குன்னு சொல்றாங்க. இது அப்பா இருக்கும்போது அது டவுனா இருக்கு. சரிங்க ஐயா.
அதாவது டவுன், இது அப் ஆ, ஸ்பின், அது டவுன் ஸ்பின். டவுன். சரிங்கய்யா. சூப்பர் பொசிஷன் சொல்றாங்க. சோ அதனால இதெல்லாம் அது ஆராய்ச்சிக்குரியது, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க வளமுடன். ஏங்கய்யா அது அஹ், இந்த 0 டிகிரில தான் வந்து குவாண்டம்லாம் ஒர்க் ஆகுது இல்லையா அப்போ? அதாங்க ஸ்பின். ஏன்னா இப்ப நம்ம இது ஒரு குவார்க் எடுத்துட்டோம்னா அப் ஸ்பின் இருக்கு, டவுன் குவார்க் இருக்கு, அப் குவார்க் இருக்கு. இல்ல நான் டெம்பரேச்சர் கேட்கிறேன். டெம்பரேச்சர் என்னங்க டெம்பரேச்சர்? ஆமா, இப்போ நம்ம டெம்பரேச்சர் அதை குவாண்டம்ல விட பண்றது இல்லைங்க, இதை விட கம்மி. அதான் 0 கெல்வின் கம்மி. ஆமா, அதனாலதான் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து வடிவமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது காரணம் என்னன்னா, அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு மூச்சு காத்து பட்டாலுமே அது கொலாப்ஸ் ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். அதனாலதான் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை வந்து அவ்வளவு பாதுகாப்பா அதை வந்து ஒரு நார்மலா வந்து சாதாரண கமர்ஷியல் கம்ப்யூட்டரா அதை வடிவமைக்க முடியாம கஷ்டப்படுறது காரணம் என்னன்னா, ஏன்னா அவ்வளவு நுண்ணியதா இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட வந்து அதை பாதிப்படை செய்யும். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னாங்கய்யா, 0 டிகிரி அப்படிங்கறதுல விரிவலைகள் இருக்காது. இந்த இறைத்துகள்கள் நிலையில இருக்கும்போது மட்டும்தான் அதெல்லாம் நடக்க முடியும். அந்த மாதிரி மேல வர 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 பார்ட்டிகிள் லெவல்ல பெருசு பெருசா வர வர உங்களுக்கு அந்த விரிவலைகள் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நிறைய வந்துடும். அதான் டிஸ்டர்பன்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? ஆமாங்க, ஆமா. அது மேக்னெட்டிக்கா இருக்கலாம், இல்ல டெம்பரேச்சரா இருக்கலாம், எலக்ட்ரிக்கலா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். எனி வேவ். ஆமா, எனி வேவ்ஸ் வரும்போது அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும். யூனிவர்ஸோட டெம்பரேச்சர், ஆவரேஜ் டெம்பரேச்சர் -273 டிகிரி சென்டிகிரேட். அந்த இடத்துலயே வந்து குவாண்டம் ஒர்க் பண்ணுது அப்படின்னு தான் அர்த்தம். அது ஆனா குவாண்டம்ங்கிறது என்னவா இருக்கலாம்னாக்கா அது வந்து வேற டைமென்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இது ஷ்ரோடிங்கர் ஐன்ஸ்டீனுக்கு நடுவுல நடந்த ஒரு விவாதத்துல இது வெளியே வருது. அது டீட்டெயிலான விஷயம். அது அவர் வந்து ஐன்ஸ்டீன் வந்து இது ஒத்துக்கல. அப்புறம் ஷ்ரோடிங்கர் தான் ஒரு பூனை கதை சொல்லி இந்த பூனை உயிரோட இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி விவரிச்சு அதுக்கு பாசிபிலிட்டியும் கனெக்ஷனையும் கொடுக்குறாரு. குவாண்டால நடக்கிற விஷயம் மேக்ரோல பிரதிபலிக்கும் அப்படின்னு. இப்ப இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து அவங்க பண்றது வந்து ஒரு -270 டிகிரி செல்சியஸுக்கு கீழே அதை மெயின்டைன் பண்றாங்க. மெயின்டைன் பண்ணி அங்கதான் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அந்த கியூபிட்ஸ் வந்து ஒழுங்கா இயங்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால இப்ப ஐயா சொன்ன மாதிரி வந்து அந்த இதுல போகும்போது தான் துகள்கள் நிலையிலேயே இருக்குது. அதிலிருந்து வரக்கூடிய விரிவலைகள் இல்லாம இருக்கிறதுனால அது ப்ராப்பரா ஒர்க் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு போர்சிலின் தான் கண்டக்டரா யூஸ் பண்றாங்க. நான் சொல்லி கேள்விப்பட்டேன். போர்சிலின் வந்து இட் இஸ் நான் கண்டக்டர் ரெசிஸ்டன்ஸ். ஆனா அந்த போர்சிலின் தான் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்ல இதுவா யூஸ் பண்றாங்க, கண்டக்டரா யூஸ் பண்றாங்க. ஐயா சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும் கீழே ஒரு படி கீழேங்கய்யா. ஒரு படி கீழே. ஆமா, ஏன்னா குவாண்டம் கம்ப்யூட்டருங்கிறது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா எலக்ட்ரான்ஸ் தான். அங்க வந்து எந்த மெட்டீரியலை வச்சீங்கனாலும் மெட்டீரியல் இருந்து, ஏன்னா மெட்டீரியல்ங்கிறது துகள்களின் கூட்டு தானே, அப்ப அதுல இருந்து அலைகள் கண்டிப்பா வந்தே தீரும். ஸோ அதனாலதான் அதனுடைய அந்த வடிவமைப்பு பாத்தீங்கன்னாவே ஒரு வித்தியாசமான ஒரு வடிவமைப்பா இருக்கும். சரி, நம்ம வந்து அம்மாவோட டாபிக் விட்டு விலகி போறோம். ஓகே, 9 மணி ஆயிடுச்சு, நிறைவு பண்ணிக்கலாங்க. மீண்டும் நாளைக்கு இதை தொடர்ந்து நாம சிந்திப்போம். ஐயா மாணிக்கவாசகம் ஐயா, வாழ்க வளமுடன். ஒரு சின்ன கருத்து மாத்திரம் நான் சொல்லட்டுங்களா ஐயா? சொல்லுங்க. அவரு ஐயாவை காணோம், சொல்லுங்க. அதாவது எப்ப வந்து இந்த தலைப்பு வந்ததோ அன்னைக்குல இருந்து ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ரொம்ப எகரா. ஏன்னா முதல்ல கொடுத்த தலைப்புல வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டும் கான்சியஸ்னஸும் இருந்தது. இந்த கான்சியஸ்னஸ்ல படிச்ச உடனே ஐ வாஸ் சோ மச் ஈகர். அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பேசும்போது அந்த கான்சியஸ்னஸ் பத்தி ஏதாவது இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது விரிவா சொல்லுவாங்களாக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். அது அது அந்த அளவுக்கு அது இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா ரொம்ப ஒரு வேளை ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னா, ஓவரா அந்த எக்ஸைட் ஆயிட்டானா இன்னும் தெரியல. அதனாலயும் அப்படி இருக்கலாம். இல்ல, இது பாதியில முடிக்கிறது 3வது பக்கத்துல வருங்கய்யா.
ஐயா அவங்க சொன்னது பூரா கான்சியஸ்னஸ் பத்தி தானங்க ஐயா. அது எப்படி கான்சியஸ்னஸ் வேற பரிமாணத்துக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் டச் பண்ணினோடனே குவாண்டான்னு வந்த உடனேயே அந்த அந்த விஷயத்த அவங்க வேற விஷயத்த டச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நம்ம சொன்னது பூரா அதுதான் சொன்னாங்க. அணு லெவல்ல இருந்து அண்டம் வரைக்கும் எப்படி வந்து அந்த பேரறிவு இயங்குது அப்படிங்கறதான சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்ததுங்கம்மா, வாழ்த்துக்கள். ஐயா வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாங்க, நாளைக்கு தொடரலாம். வாழ்க வளமுடன். எடப்பாடியில பேசுனதெல்லாம் பாத்தீங்களா? அறிவின் திருவிளையாடல் தானே. பாத்தீங்களா, கேட்டீங்களா? இல்ல இல்ல, இனிமேல் தாங்க பாக்கணும். எடப்பாடியில இருந்து நிறைய ஃபீட்பேக் வந்ததுங்கய்யா. ரொம்ப எல்லாருமே வந்து மகிழ்ச்சியா சிரிச்சு அந்த அந்த நேரம் வந்து ரொம்ப அருமையா போச்சுன்னு சொல்லி எனக்கு தகவல் வந்ததுங்கய்யா. சரி வீட்டுல இருந்தாங்கன்னா பேசலாம். சாந்தி தியாகராஜன் அம்மா சொல்லுங்க உங்க ஃபீட்பேக். சாந்தி அம்மா சொல்லுங்கம்மா. எங்க இருக்கிறாங்களா அவங்க? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எப்படிமா இருந்தது எடப்பாடியில பேசுனது? ஐயா விசில் ஒண்ணுதாங்க இல்ல, விசில் பறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? கவனிச்சிக்கல, கை தட்டிட்டே இருந்தது. நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா, எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க. இதோ சொந்தக்காரங்களா உங்களுக்கு அப்படின்னாங்க. அப்புறம் ஐயா ரொம்ப தெரியும் சொல்லிட்டீங்களா, பயங்கரமா இருந்தது ஸ்பீச். அவங்களுக்கு சொன்னாங்க சாப்பிட்டதை விட இன்னும் எங்களுக்கு வயிறு நிறைவா இருக்கு, மனது நிறைவா இருக்குன்னு ரொம்ப உங்களை பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு கூட கால் பண்ணி அதான் சொன்னாங்க, இன்னைக்கு விசில் பறந்துச்சான்னு கேட்டேன் நானு. யாரும் பேசல, அமைதியா கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. ரொம்ப ஜாலியா இருந்ததுங்க நேத்து. 1.5 மணி நேரம் போனதே தெரியல. எல்லாரும் எடப்பாடியில் இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதே ஃபீட்பேக் தான். அதேதான் கூப்பிடுங்க, எல்லாம் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வந்து ஒரு ஒரு அலசு அலசி விட்டா சரியா போயிடும். ஐயா நீங்க கடவுள் பத்தி பேசுனது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சதா. ஃபீட்பேக்ல அதான் நிறைய வந்திருக்கு. அப்படிங்களா? சரி சரி ஆமாங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க எங்க ஊர் பாஷையிலே பேசிட்டீங்க இல்லையா, எங்க ஊர் லாங்குவேஜ்ல இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிதான் பேச தெரியும். இப்ப இவங்க அம்மா எல்லாம் பேசுறாங்க, ஜெயபாலையா குரு எல்லாம் கிராமட்டிக்கலா பேசுவாங்க. ஆமாங்க, ஐயா எல்லாம் கூப்பிட்டு வந்து நாங்க கவனிச்சு நல்லா. இப்ப லட்சுமி அம்மா, ஐயா, ஜெயபாலையா, குரு எல்லாம் பேசினா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் குவிச்சு கவனிச்சு கேட்கணும். நீங்க வந்து அப்படியே ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு உங்களோடய ட்ராவல் பண்ணுவோம் நாங்க. வாழ்த்துக்கள். நன்றிமா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. நன்றிங்க ஐயா. அம்மா லட்சுமிமா வாழ்க வளமுடன். நானும் கேட்டீங்க, மாமியா மருமக கதை, போண்டா பச்சி கதை, டாக்டர் கிட்ட போனா நம்ப கூடாது, இந்த கதையெல்லாம் ஜாலியா சொன்னீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க. அம்மா லட்சுமிமா ஸ்பீச் ரொம்ப சிறப்புங்கம்மா. வாய்ஸ் சரியா கேட்கலீங்கம்மா. எங்களுக்கு அதான் ஒரு சின்ன இது. ரொம்ப நிறைய விஷயங்கள் இன்னொரு டைம் கேட்கணும். ரொம்ப சிறப்புங்கம்மா. ஆமாமா லட்சுமிமா, சந்தோஷமா இருந்துச்சு. அத விளக்கி சொல்றதுக்கு தான் டைம் நல்லா கொண்டு போனாங்க. சயின்ஸோட பத்தி அம்மா பேசுனது வந்து அது அப்படியே கனெக்ட் ஆச்சு, நல்லா கனெக்ட் ஆச்சுங்கம்மா. ரொம்ப மிகவும் சிறப்புங்கம்மா. லட்சுமிமா வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. லட்சுமிமா வாழ்க வளமுடன். லட்சுமிமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிகழ்வை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன்.